புள்ளைய காப்பாத்துறது முதல் விஷயம். எங்க பிள்ளைக்கு நாங்க சொல்லி கொடுத்ததே மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் தான் நம்மளோட தலைவர்னு சொல்லி கொடுத்து தான் நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோமே. ஏபிஜே அப்துல் கலாம், நம்ம பிரபாகரன் அவரு. ஸோ அவங்க வந்து கேம்பெயினே பண்ணாங்க, என்டிகேக்காக ஓட்டிங் கேம்பெயினே பண்ணாங்க ஸ்கூல்ல. எனக்கு அம்மா மாதிரி எந்த நடிகரையும் அவ்வளோலாம் பிடிக்காது, சும்மா பார்ப்பேன் கேட்பேன் அவ்வளோதான். ஆமாம், கண்டிப்பாக சீமான் பெரியப்பாக்கு தான் பெருசானாலும் ஓட்டு போடுவேன். இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப வெளிப்படையாக பேசினா நல்லா இருக்காது. பேசிக்லி நான் எந்த ஆக்டர்ஸ்க்கான ஃபேனும் கிடையாது. அண்டு இன்னொன்று சொல்லணுன்னா, இப்போ அவர் சொன்ன மாதிரி அவர் விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவர்னா, எங்கள் தாத்தா வரைக்கும் மேபி விவசாயம் பண்ணாங்க. எங்கள் தாத்தா ஃபேமிலியிலேருந்து நாங்கள் வந்து இங்கே செட்டில்டு. ஸோ எனக்கு வந்து நான் சுற்றி பார்த்துறது எல்லாமே வந்து அறிவியலாக தான் பார்த்துருக்குறேன். ஆனால் அறிவியலை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிகால மனுஷன் உருவான காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தேடல் இருக்குது அப்படின்னா அது உணவுக்காக மட்டும்தான் நம்ம தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த உணவுன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா மனிதன் வந்து இருக்க முடியாது. அப்போ அந்த உணவு அப்படின்ற ஒரு விஷயம் வேணும்னா சுற்றி இருக்கிற எல்லாமே இருக்கணும் இல்லையா? அப்போ அது ஒரு 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 அது ஒரு 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 சைக்கிள் தானே, அது ஒரு வட்டம் தானே. அந்த வட்டத்தில் நீங்கள் வந்து ஃபேன் பேஸை வந்து உள்ளே கொடுக்கறதே ரொம்ப தப்பான விஷயம். அண்டு ஜென்ரலாகவே ஒரு ஆக்டர் மேலே எனக்கு எந்த ஆக்டர் மேலேயும் ஈர்ப்பு கிடையாது. அதனால் நான் பெருசாக வந்து ஆக்டர் பின்னாடி போகிறது வந்து நான் விருப்பப்படலை. என்னுடைய ஸ்டாண்ட்லேருந்து நான் சொல்லணும் அப்படின்னா அதே விஷயத்த எங்கள் பிள்ளைக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பரவாயில்ல. வேறு யாராவது கேள்வி வேணும்? இப்போ தான் வந்து தாவேக்கா வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்க. மக்கள் கொடுத்த தீர்ப்பை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம். மக்கள் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம். விஜய் அண்ணா கீழேயும் ஒரு 5 வருஷம் வந்து வாட்டும். எங்கள் அண்ணா வந்து பல வருஷமாக கத்திட்டு இருக்காரு, மாற்றம் இப்படி இருக்கும், எல்இடி ஸ்க்ரீன்லாம் போட்டு எல்லாமே இப்படி தான் இருக்கும். நான் மீட்டிங்லாம் நடத்தும் போது உட்காந்து பார்த்துக்குவேன். ஓகே, இந்த அளவுக்கு இந்த மனுஷன் வந்து இந்த அளவுக்கு கத்தி இவ்வளோத்தையும் வெளிப்படையாக போட்டு நம்மளுக்கு காட்டிட்டு இருக்காரு. கண்ணுக்கு முன்னாடி விஷயத்தை காமிக்கிறேன். இவ்வளோ பிரச்சனை இருக்குடா, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் மாற்றணும்டா. அப்பதான் நம்ம வந்து நம்ம பூமியை காப்பாற்ற முடியும், நம்ம புள்ளைய காப்பாற்ற முடியும். புள்ளைய காப்பாத்துறது முதல் விஷயம். ஒரு நார்மலான ஒரு சுவாசம் பண்றதுக்கே இப்போ கஷ்டமா இருக்கு. ஒரு ரோட்ல போக முடியல, எல்லாமே ஒரு டஸ்டியா இருக்குன்றதால எப்படி மாற்றணும், எப்படி இருக்கணும்ன்றத ஒரு ஆசைப்படுறாரு. நானும் அதான் ஆசைப்படுறேன். விஜய் அண்ணா கீழே இருக்கட்டும், ஒரு 5 வருஷம் இருக்கட்டும். அவர் நல்லாட்சி கொடுத்தா மக்கள் திரும்பவும் அவர் வர வைக்க போறாங்க. எல்லாருக்கும் அப்படிதான். திரும்பவும் கொடுக்கட்டும், ஒரு 5 வருஷம், இந்த 5 வருஷம் இருக்கட்டும். அண்ணன் எப்படி பண்றாரு அப்படின்னு நான் இல்லாம பார்த்துன்னு தான் இருக்கும். நல்லா பண்ணுவாரு, அவ்வளவுதான். ஆமா 2014 நான் நாம் தமிழர்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இவரும் வந்து 2014 தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து நீங்க ஆக்சுவலா சொல்லணும்னா இப்போ அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்கணுங்கிறதுக்கான தேடுதலுடைய பயணம் தான் இது. அதனால தான் நாங்க நாம் தமிழரை சப்போர்ட் பண்றோம், அதுல டிராவலும் பண்றோம். இல்ல, அவங்களுக்குலாம் அட்வைஸ் சொல்ற அளவுக்குலாம் நம்ம வந்து அறிவாளிகள் இல்லை. ஏன்னா அவங்க அதிமேதாவிகளா இருக்காங்க. அதிமேதாவிக கிட்ட போய் நம்ம அட்வைஸ் கொடுக்குற அளவுக்குலாம் கிடையாது. இப்போ வந்து உலகம் உருண்டை இல்லை தட்டையா இருந்துச்சுன்னு சொன்னப்ப அந்த தட்டையா இருக்கிறத தான் உண்மைன்னு நம்பிட்டு உலகம் உருண்டைன்னு சொன்னவங்களை எப்படி கலால் அடிச்சாங்களோ அதே மாதிரி அதுவும் தானா நடக்கும்போது பார்ப்போம். அட்வைஸ்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. நான் சிம்பிளான விஷயம் தான். இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு. விஜய் என்ன வருவார், அவர் செய்வார் அப்படின்றதுனால அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் கீழே இருக்கட்டும். மாற்றத்தை இப்போது நீங்களும் அவர் கீழே தான் இருக்கும், நானும் அவர் கீழே தான் இருக்கும். ஆஸ் அ சிஎம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கட்டும். எல்லா மக்களும் பார்க்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் பார்க்கட்டும். அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு பொதுவான ஒரு ஆள். ஸோ எனக்கு அவர் சிஎம் தான், உனக்கு எல்லாருக்கும் சிஎம் தான். அவர் வரட்டும், வந்திருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படின்றது 5 வருஷத்தில் பார்க்கலாம். அடுத்தது ரியலாகவே அண்ணன் வந்து ஒரு மாற்றமா இல்லைன்னா ஏமாற்றமா அப்படின்னு ஒன்று 5 வருஷத்துக்கு தெரியும். கண்டிப்பாக தெரியும். நான் விஷயத்த சொல்கிறேன். முதல்ல சீமான் அண்ணனுக்கு முன்னாடியே முதல்ல சீமான் அண்ணன் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னோட குழந்தைக்கு பிறந்தது அவ புத்தி தெரிஞ்சது யாரு நம்மளோட தலைவர்கள், அதாவது ஏபிஜே அப்துல் கலாம்ன்றது யாரு, அம்பேத்கர்ன்றது யாரு, நான் என்னென்ன படிச்சனோ அதையும் என் குழந்தைக்கு கிடைச்சிட்டேன். அதுக்கப்புறமா எங்க அண்ணனையும் தலைவர்களாக சேர்த்தாச்சு. ஏடிஎம்கே போறாங்க, நம்ம விஜய் அண்ணா கட்சிக்கு போறாங்க. இப்போ என்டிகே பிடிக்கும், அதனால நான் என்டிகே வரேன். அவ்வளோதான். நம்பிக்கை தான் ப்ரோ. இப்போது அண்ணன் வந்து மண் வளத்தை பற்றி பேசுகிறாரு, மரம் வளத்தை பற்றி பேசுகிறாரு.
மற்ற கட்சிங்க இது மாதிரி இல்லை. நமக்கு அதுதான் வேணும். இப்போது எப்படி நடந்துட்டு இருக்கு, எல்லாமே மலையை உடச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கண் கூட பார்க்கணும். முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சவுத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க, ஃபுல் மலையை உடஞ்சிடும். இப்போ நீங்கள் இப்படியே விட்டீங்க, யாரும் கேள்வி கேட்கல அப்படின்னா கம்ப்ளீட்டாக உடச்சி சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ என் குழந்தைக்கு எப்படி மழை வரும்? மழை எப்படி வரும்? மழை தகுந்தால் தான் மழை வரும். இப்போ மழையில எப்படி மழை வரும்? இப்போ அது யார் தான் கேள்வி கேட்குறது கடைசியில்? இப்போ என்னால் கேட்க முடியாது. நம்ம சாதாரண குடிமக்கள். நான் போயிட்டு ஒரு அரசியல்வாதி இப்போ எதுக்கு மழையை உடைக்கிறேன் கேட்க முடியாது. இப்போ அண்ணன் கேட்குறாருன்னா இப்போ நான் அண்ணன் பார்க்கணும், நான் நிற்பேன். கேட்குறாரு நிற்பேன். நான் ஒரு சோல்ஜராக நிற்பேன். ஒரு போர் வீரராக நான் பக்கத்தில் நிற்பேன். அவ்வளோதான். இதுக்கு இணையத்துக்கான காரணமே தான். என்னால் கேள்வி கேட்க முடியாது. நான் ஒரு கரெக்டான ஒரு கேள்வி கேட்குற இடத்துல நான் பக்கத்தில் நிற்கிறேன். அவ்வளோதான். நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே சேர்ந்து நிற்கிறேன். இல்லைடா, பல வருஷமாக நாங்கள் அப்படி தான் நிற்கிறோம். ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ சாதாரணமாகவே நமக்கு வந்து ஒரு அடிப்படை அறிவு அப்படின்றது ஒன்று இருக்கும், சரியா? இப்போ நான் வந்து விவசாய குடும்பத்துலேருந்து பிறந்து வந்தேன். என் தாத்தா, என் அப்பா, நான் எல்லாமே விவசாயம் பண்ணாங்க. இதுக்கப்புறம் என் பொண்ணுலாம் வந்து விவசாயமே தெரியாது. என்னோடய ஊரில் இருக்கிற ஏரியா வந்து மூடி எல்லாம் ஃப்ளாட் போட்டாச்சு. இப்போ நான் போய் பார்க்குறேன், எல்லாமே ஃப்ளாட் ஆகிடுச்சு, வீடு ஆகிடுச்சு. ஏரி பாசனம்ன்றது ஒரு விஷயமே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆடு மாடுன்றது சுத்தமாக அழிஞ்சு போச்சு. ஆடு மாடு யாருமே இல்லை, எல்லாம் ஃபுல்லாக ஃபேக்ட்ரியாக வந்துச்சு. இப்போ விவசாயம் இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும். விவசாயம் இல்லாத எப்படி நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது, கரெக்டாக? அதை வந்து திரும்ப மீட்டெடுப்போம். ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணால் தான் அது முடியும். ஒரு காலகட்டத்தில் வந்து விவசாயன்றது அழிஞ்சு போச்சு. மறுபடியும் நம்ம விவசாயம் பண்ணால் தான் சோறு வரும். நீர் சோறு இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி வரும்? அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்ததால் அந்த விவசாயத்தை வழி தெரியும். என் தாத்தா வந்து மண்ணிலே பிறந்து அந்த மண்ணையும் அந்த மண் விவசாயத்தை எங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க, எங்கள் அப்பா எங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ நான் என் பொண்ணுக்கு எதை வச்சு நான் சொல்லிக் கொடுப்பேன்? புக்கில் மட்டும்தான் படிக்கணும். இப்போ புக்கில் இருக்கிறதே இல்லைன்னு தெரியல. விவசாயம் பண்ணுறது புக்கில் நம்ம சொல்கிறோமா இல்லைமே கூட தெரியல. எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படின்னு வேறு ஏலாம் போயிடுச்சு. நம்மளுக்கு வேண்டாம். ஒரு செடி விதையை போட்டு எப்படி முளைக்கணும் அப்படின்றது ஒரு அடிப்படை அறிவை வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பேன். எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? மண் இருந்தால் தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. அதுதான்ப்பா மழை அப்படின்னு எதை கண்டுபிடிப்பேன்? குவாரியை போய் கண்டுபிடிப்பா? மேகம் வந்து புக்கில் படிக்கிறோம், மேகம் வந்து மலையில் மேலே பட்டு மழையாக பொழுதுன்னு. எங்கே மழையை காணோம் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் யார் கேள்வி கேட்குறது? எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் கேட்குறது. எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்ததே மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் தான் நம்மளோட தலைவர்னு சொல்லி கொடுத்து தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோமே. ஏபிஜே அப்துல் கலாம், நம்ம பிரபாகரன் அவர். ஸோ அவங்க வந்து கேம்பெயினே பண்ணாங்க, என்டிகேக்காக ஓட்டிங் கேம்பெயினே பண்ணாங்க ஸ்கூலில். இவங்க மூலியமாக வந்து 3-4 ஓட்டு என்டிகேக்கு எங்கள் ஏரியாவிலேருந்து விழுந்தது, தாத்தா பாட்டிங்க மூலியமாக. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் அவங்க தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி எல்லாம் ஓட்டு போட சொன்னாங்க கார்த்தி அண்ணாக்கு. சொல்லு மாமா, ஏன் பெரியப்பா உனக்கு பிடிக்கும்னு சொல்லு. எல்லாத்தையும் அவர் காப்பாத்துறாரு, அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். பெரியப்பா இல்ல, ஆக்சுவலி எனக்கு அம்மா மாதிரி எந்த நடிகரையும் அவ்வளோலாம் பிடிக்காது. சும்மா பார்ப்பேன், கேட்பேன், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு நானும் சீமான் பெரியப்பாக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் எப்படி சொல்றது, ஆமா, கண்டிப்பா சீமான் பெரியப்பாக்கு தான் பெருசானாலும் ஓட்டு போடுவேன்.